கோயில் ஃபங்க்ஷன்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது. இப்போ வந்து நம்மளாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு எஜுகேஷனாகவும் அதை கொண்டு போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்குது, தெரியுங்களா உங்களுக்குலாம்? சின்ன பிள்ளைங்களாம் தெரியாது, உங்களுக்குலாம் ஒரு தெரியும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு தராங்க. நீங்கள் நார்மலாக ஆவரேஜாக படித்தா கூட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே இருப்பீங்க. இதில் மெடிக்கலில் போகலாம், லாவில் போகலாம், நீங்கள் உங்கள் கிராஜுவேஷனுக்கு அதை யூஸ் பண்ணலாம். இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பண்ணிங்கன்னா இதுன்னு இல்லை, எல்லாத்துக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து அப்ளிகபிள். அதில் வந்து சிலம்பமும் இருக்குது, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எஜுகேஷன் பர்பஸும் யூஸ் பண்ணலாம். சும்மா எதை கற்றுக்கிட்டோம் ஊரில் நம்ம பண்ணோம் அதோட பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. உங்களோட எஜுகேஷனுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அதனால் சொல்லிக் கொடுத்ததை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம் அன்றைக்கி. ஆனால் அது ரெகுலராக நீங்கள் செய்ய தான் உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் வரும். சரிங்களா? என்ன நீங்கள் சொல்லி தரமோ அது போய் ஒரு டைம் செஞ்சு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் செஞ்சு பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பிடிக்கும், செய்ய பிடிக்கும். ஸ்டிக்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்களே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. சரியா? பெருசாக இது வேணாம், போக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். சரிங்களா? கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு உறுதிமொழி சொல்கிறேன், அது மட்டும் சொல்லுங்கள். சரியா? நானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உறுதிமொழி சொல்கிறேன், அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? நான் என்ன சொல்லணும் அப்படி சொல்லுங்கள். ஓகே? உங்கள் ரைட் சைட் கையிலும் உங்கள் ரைட் சைடு நான் இன்று முதல் மாவீரன் குருகுலம் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியில் அங்கத்தினராக இணைந்துள்ளேன். நான் இங்குள்ள சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என உறுதியளிக்கிறேன். மேலும் நான் இங்கு கற்றுக்கொள்ளும் இந்த சிலம்ப கலையை எந்தவித தீய வழிகளிலும் பயன்படுத்த மாட்டேன் என உறுதியளிக்கிறேன். இப்போ சாதாரணமாக நிற்கிறீங்க இல்லையா, இது வந்து நேர்நிலைன்னு பேர். கால் சேர்த்து வச்சிங்கன்னா இது நேர்நிலைன்னு பேர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஃபார்முலா சொல்றேன். சரியா? கால் சேர்த்து வச்சிங்கன்னா நேர்நிலைன்னு பேர். ஓகே? இப்போ உங்கள் கை இருக்கு இல்லையா, அது பக்கவாடத்தை வச்சு அடிச்சுட்டு மேலே தயார்னு பேர். என்ன பேர்? தயார். சரியா? இப்போ ஸ்கூல் போனால் என்ன பண்ணீங்க? மிஸ்க்கு என்ன சொன்னேன்? குட் மார்னிங் சொல்லுவேன், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவேன், குட் ஈவினிங் சொல்லுவேன். சரியா? இதில் வந்து ஒன்று தான், மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மாஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுற மெத்தட் இதுதான். சரிங்களா? தயாராக ஃபார்மலாக உனக்கு சொல்லுவாங்க. இயல்பாக நம்ம எல்லாரும் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாஸ்டர்ஸ்க்கு எல்லாம் பண்ணுற வணக்கம். சரியா? இதில் வந்து அடுத்த முறை வணக்கத்துலேயே மொத்தம் 3 டைப் இருக்குது. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த நம்ம எத்தனாலும் மிதிக்கிறோம், ஜம்ப் பண்ணுறோம், மிதிக்கிறோம். அப்போ இந்த இடத்துக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் இல்லையா? அதுக்கு இந்த இடத்துக்கு பேர் வந்து களம்னு பேர். நீங்கள் அந்த இதெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்கலாம் வந்து போர் எடுத்து வந்து களத்தில் போட்டு அடிப்பாங்க, களம்னு சொல்லுவாங்க. களம்னா இடம், மைதானம், இடம், கிரவுண்ட்லாம் இருக்குல்ல ஸ்கூலில், அது வந்து களம்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக கையில் இன்னும் எடுத்துருக்கு கள வணக்கம். கள வணக்கம் அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு வந்து மரியாதை செலுத்துது. சரியா? நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு உதவி செய்யுது இல்லையா, அதுக்கு வந்து மரியாதை செலுத்துது. அப்புறம் கற்றுக் கொடுக்குற ஆசானுக்கு வணக்கம், குரு வணக்கம். சரிங்களா? அது ரெண்டுத்தையும் பார்க்கணும். இப்போ நம்ம நார்மல் ஃபார்மல் வணக்கம் பார்த்துட்டோம். அடுத்தது கள வணக்கம், குரு வணக்கம் எப்படின்னு பார்க்கலாமா? காலை சேர்த்து வச்சுங்க. உங்களோட வலது கால் எடுத்து பின்னிலை. இந்த வலது கால் பின்னிலை இருக்கும்போது இந்த இடது காலம் வலது காலம் ஒரே நேர்கோட்டில் இருக்குங்களா? இந்த முன்கால் இருக்கு இல்லையா, இந்த முன்காலை பெண்ட் பண்ணணும். இந்த பின்கால் ஸ்ட்ரைட். இதுக்கு பேர்